பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். ரீஃபைல எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அந்த மசாலாவோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை ரீஃபைல வச்சு ஒரு மசாலா செம்ம டேஸ்ட்டாக வெரி ஈஸியாக செய்ய போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். ரீஃபைல் போட்டுக்கிறேன். ரீஃபைல் போட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? மேலே லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிறோம், லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறோம். சரிங்களா? சுற்றிலையும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிங்க. 4 முட்டை எடுத்துக்கிறேன். 4 முட்டையுமே ரீஃபைல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போது தட்டி போட்டுங்க. முட்டை உடஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ நான் முட்டையை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். 4 ரீஃபைலு போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா கடாயை சூடாகிட்டு நான் கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். போதும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, கொஞ்சம் போல் ஜீரகம், கொஞ்சம் முழு மல்லி எடுத்துங்க. அதில் சின்ன சின்னதாக 2 பட்டை எடுத்துங்க. 4 காஞ்ச மிளகாய். சரிங்களா? ஆயில் சூடாகினதும் இதை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? ஆயில் சூடாகிட்டு இப்போ ஜீரகம், முழு மல்லியை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் 4 வர மிளகாவை அதோட சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் பரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? போதும். நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன். வெட்டி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நல்லா தட்டி விடுங்க. கிளாஸ் பக்குவத்துக்கு வரட்டும். வெங்காயம் நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். நல்லா பழமாக ஜாமு தக்காளியாக எடுத்துங்க. கொஞ்சம் வேகட்டும். இதோட என்ன பண்ணுறோன்னா, 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுங்க. போதும். அதையும் நல்லா இது நல்லா இஞ்சி பூண்டு சுமல் நல்லா போகட்டும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்ததே நீங்களும் அப்படியே சேமாக எடுத்துங்க. நல்லா வேகட்டும். வெந்துடுச்சு. இதே மாதிரி நல்லா பழமாக எடுத்துங்க. நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதோட போட்டுங்க. சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் பெப்பரும் கொஞ்சோண்டு சால்ட்டும் முட்டைக்கு போட்டதை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதோட சேர்த்துங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துங்க. அந்த உப்பு பத்தாது. லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். போதும். நல்லா மசிஞ்சு வரணும். சரிங்களா? நல்லா வேகட்டும். ஒரு மூடியை போட்டுக்கிறேன். ஒரு மூடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வருது. மசாலாவை பரட்டி விடுங்க. சரிங்களா? இப்போ இதோட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்க மஞ்சத்தூள். மசாலாவோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், 2 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுங்க. 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுங்க. ஏன்னா நம்ம 4 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்குவோம். காரம் போதும். ஒரு 1.5 டீஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துங்க. போதும். நல்லா அந்த ஆயிலோட நல்லா பரட்டி விடுங்க. நல்லா இந்த தக்காளி வெந்ததும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் போல் ஊற்றிக்கணும். இதை விட தேங்காய் முந்திரி பால் சேர்த்துக்குவோம். நான் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். சரிங்களா? போதும். இதை நல்லா பரட்டி விடுங்க. இதுக்கு ஒரு மூடியை போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு மூடியை போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த 4 பச்சை மிளகா சொன்ன பார்த்தீங்களா, 4 பச்சை மிளகா போட்டுட்டு மூடி போட்டுருங்க. நான் கொஞ்சம் போல் தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். ஒரு 7 முந்திரி சேர்த்துங்க. சரிங்களா? கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துங்க. சரிங்களா? இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதி வருது. நல்லா பரட்டி விட்டுங்க. சரிங்களா? வச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிடாமல். இதோட என்ன செய்கிறோம், இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோட ஊற்றிக்கிறோம். சரிங்களா?
கொஞ்சம் கொதி வரட்டும். உப்பு செக் பண்ணிங்க, கரெக்டாக உப்பு வச்சிங்க. நான் அரைச்சி வச்ச தேங்காய் பால் முந்திரியை இதோட சேர்த்து ஊற்றிக்கிறேன். இந்த ஜாரையும் இதோட கழுவி ஊற்றிக்கிங்க. நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? நல்லா கொதிக்குது. நல்லா பரட்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ரீஃபைலை அப்படியே சேர்த்துங்க. இந்த மசாலாவோட லைட்டாக மசாலா எடுத்து மேலே போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். உப்பை செக் பண்ணிங்க. போதும். நல்லா 4 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறோம் பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் ரீஃபைலை. எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அந்த மசாலாவோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரீஃபைல் மசாலா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்குங்க ரீஃபைல் மசாலா. நான் எடுத்த மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.